முதல் நாள் நைட் நல்லா தூங்கிருப்போம், ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது செம்ம டயர்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? அதை பத்தி தான் இந்த ரீல பார்க்க போறோம். ரீல் கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சௌமியா சங்கரன், மனநலம் பொதுநலம். நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். நல்லா தூங்குவோம், ஆனா இந்த டயர்டா ஃபீல் பண்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. நம்பர் 1, நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி. நம்ம நல்லா தூங்கினாலும் நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலும் ஆக்சுவல் ஸ்லீப் குவாலிட்டி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லி இருக்கு. அதை நீங்க மீட் பண்ணாதான் நீங்க நல்லா தூங்கினதா கணக்கு. நம்பர் 2, உங்களுக்கு ஆன்சைட்டி இல்ல ஸ்ட்ரெஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறீங்க ஆர் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனால கூட உங்களோட தூக்கம் அஃபெக்ட் ஆகலாம். நம்பர் 3, ஹார்மோனல் இம்பேலன்சஸ். அண்ட் நம்பர் 4, இம்யூனிட்டி. பாடியில சரியான இம்யூனிட்டி இல்லை அப்படின்னா பாடி தானாவே ரத்த சோகை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு பிளட் டெஃபிஷியன்சிக்கு நிறைய டாக்டர்ஸ் B12 மெடிசின்ஸ் இல்லை B12 செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது பெண்களுக்கு நிறைய வரும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் நம்பர் 5, பாடிக்கு தேவையான இந்த எக்ஸசைஸ் இல்லை ஆர் ப்ராப்பர் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு இல்லை அப்படின்னாலே பாடி தானா டயர்டா ஃபீல் பண்ணும், என்னதான் நீங்க நல்லா தூங்கினாலும். அண்ட் ஃபைனலி சிர்காடியன் ரிதம். உங்க பாடியில நீங்க லேட் நைட் தூங்கிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சிர்காடியன் ரிதம்ங்கிறது அஃபெக்ட் ஆகும். அண்ட் அதனால மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ரெமெடி இருக்கு. ஆனா மென்டல் ஹெல்த் தான் காரணமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ரெமெடி, டாக் டு அ சைக்காலஜிஸ்ட் ஆர் அ சைக்கியாட்ரிஸ்ட் டுடே அண்ட் சார்ட் இட் இம்மீடியட்லி.